அனைவருக்கும் வணக்கம். எதற்காக ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், எதற்காக ஓட்டு போடணும், எதுக்காக விஜய் அவர்கள் அரசியலில் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற விஷயம் அனைத்துமே இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பாண்டிச்சேரியிலும் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் அனல் பறந்த கூட்டம், வாகனமே ஊர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் பெரும் ஆதரவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக பாண்டிச்சேரியில வெற்றி பெறுவார். தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு பெரும் ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது. வல்லவனுக்கு தட்டும் வழுக்குப்பாறை அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம். கிராமப்புறங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம்தான். அதாவது நான் தான் பெரிய ஆளு, என்ன மிஞ்சருக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது பொருந்தும். ஏன்னா நான் மட்டுமே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அப்பா ஒருத்தன் கண்டிப்பா வருவாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதே விஷயம்தான். யாருமே இனி நம்மளை அசைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற நேரத்துல திடீர்னு ஒரு என்ட்ரி ஆனது தான் விஜய் அவர்களுடைய என்ட்ரி. இந்த என்ட்ரியை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நிறைய கட்சிகளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. என்ன காரணம்னா, அவங்களோட ஓட்டு அனைத்துமே பிரிஞ்சு செதறிதான் போக போகுது. இந்த ஓட்டு எல்லாமே குறிப்பிட்ட கட்சிகளுக்கு விழுந்துகிட்டு இருந்தா அந்த ஓட்டு தான் இப்போ விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய ஓட்டா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க கட்சியினுடைய வாக்குகள் பிரியுது அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எரிச்சல் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சா நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது மாறும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. பாண்டிச்சேரியில விஜய் அவர்களுடைய அந்த அனல் பறக்கும் பேச்சின் போது சில வாக்குறுதிகள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கார். மக்கள் சில விஷயங்கள் கோரிக்கையாக வைத்து இதுவரைக்கும் இருந்த அந்த ஆட்சியை பிடிச்சிருந்த கட்சிகள் எதையுமே அதை நிறைவேற்றப்படவில்லை. அதை நாங்க வந்தா நிறைவேற்றி கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல மீனவர்களுக்கான டீசல் விலையில குறைச்சு கொடுக்கறதாவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவ காப்பீடு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கார். இது அனைத்துமே மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு அடிப்படையா ஒரு ஏழை மக்களாக இருக்கட்டும், ஒரு நடுத்தர மக்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவங்களால கட்டாயமா பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பெரிய உடல் உபாதைகள் இருக்கும் பட்சத்துல சாதாரண ஒரு தலைவலி காய்ச்சல்னு போனாலே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 500 to 1000 ரூபாய் வரைக்கும் வாங்கக்கூடிய நிலைதான் இருக்கு. பெரிய பிரச்சனைக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால செலவழிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கக்கூடிய சூழல். இப்போதைக்கு 25 லட்சம் ரூபாய் காப்பீடாக வழங்கும் பட்சத்துல நிறைய மக்கள் இதுல இருந்து பயன்பெறுவார்கள். இன்றைக்கு நிறைய உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர்த்துக்கு இருக்கு. நடுத்தர வர்க்கமும் ஏழை மக்களினுடைய அந்த ஒரு சம்பாதனை அப்படிங்கிறது மருத்துவத்துக்கு செலவழிக்கக்கூடியது அதிகம். இது போல விஷயங்கள் அனைத்துமே இனி ஓரம் கட்டப்படும். மக்களுக்கு காப்பீடு இவ்வளோ தொகையில வழங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா மருத்துவ செலவுகள் குறையும். இப்ப ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்த கட்சியும் சரி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் சரி, மக்களுக்கான சேவையை செய்யவில்லை அப்படிங்கிற மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த குமுறல்னால மக்களுக்காக நல்ல ஒரு அரசியல் தலைவர் வரமாட்டாரா அப்படின்னு மக்களுடைய அந்த ஏக்கம் தான் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். முதல்ல சொன்ன அந்த விஷயத்துக்கு வருவோம். ஏன் நம்ம ஓட்டு போடணும்? ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் தான். இந்த தேர்தலை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர ஓட்டை வித்து அவங்களுக்கு நம்ம அடிபணிஞ்சு போவது அப்படிங்கிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல் புரிதலின் தவறான ஒரு செயல் தான். அரசியல்வாதிகள் இன்றைக்கு அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி வாக்கு சேகரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மாறி போய் பணம் கொடுத்தால் ஓட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை தான் கையில் எடுத்துட்டு அனைத்து மக்களையும் முட்டாளாக்கி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, மக்களாகிய நாம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை கண்டிப்பா மாற்றவே முடியாது. ஒவ்வொரு மனிதனும் பணத்தை வாங்குறீங்களோ இல்லை என்னமோ பண்றீங்களா, மக்களுக்கு யார் நன்மையை செய்வார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம யாரை தேர்ந்தெடுத்தால் நாட்டிற்கு நல்லது அப்படிங்கிற அந்த புரிதல் வேணும். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வருங்கால சந்ததியினர் நல்லா ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல தண்ணியை குடிக்கணும். இந்த குளோபல் வார்மிங் இல்லாத அளவுக்கு நாடு சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல தலைவர் இங்க அவசியம்.
ஏன்னா ஊழல் அடித்து எல்லாத்தையுமே தின்னு தொலைக்கிற அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக இது அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதாவது கனிம வளங்களை சுரண்டுவது அப்படிங்கிறது வந்து மாபெரும் தவறான ஒரு விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பெருவாரியா வந்து கனிம வள கொள்ளைகளை தான் ஈடுபடுறாங்க. அதாவது கனிம வள கொள்ளைகளை திருடும் பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மணல் அள்ளுறாங்க அப்படின்னா ஆத்துல, அதனால வந்து நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சு போகும். அப்ப என்ன ஆகுனா நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஏற்படும். தண்ணியை வந்து நம்ம இன்னைக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது அளவுக்கு சூழல் ஏற்பட்டிருக்குன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நிலத்தடி நீர் குறைவது. அதே போல ஏன் இவ்வளவு உஷ்ணங்கள், கிளைமேட் ஏன் இந்த அளவுக்கு மாறுது, மழை ஏன் இவ்வளவு தூரமா பெய்யுது அப்படின்னா, அடிச்சா ஒரே அடியா மழை அடிச்சு வெள்ளத்துல மிதக்க விட்டுறது, மக்கள் அனைவருமே அதுல பாதிக்கப்படுறாங்க. இது அனைத்திற்கும் காரணம் வந்து குளோபல் வார்மிங். இந்த விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு இது மாதிரியான செயல்களை செய்யாம இருந்தோம், இயற்கையை சுரண்டாம இருந்தோம்னாலே இயற்கை நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப என்னன்னா, மரங்களை வெட்டுவது, இது போல கனிம வளங்களை சுரண்டுவது மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நமக்கே வந்து ஒரு பாதகமாக தான் முடியும். நாளைய சந்ததிக்கு நம்ம விட்டு போகக்கூடிய விஷயம் என்ன பண்ணா, ஒரு நல்ல இயற்கையை தான் விட்டு போகணும். ஒரு நல்ல காத்தை சுவாசிக்கணும், நல்ல தண்ணியை குடிக்கணும், குழந்தைங்க வந்து நல்ல ஒரு கிளைமேட்ல வாழணும் அப்படின்னா, உடம்புல எந்த பிரச்சனைகளும் இல்லாம வாழணும் அப்படின்னா கிளைமேட் நல்லா இருக்கணும். கிளைமேட் மாறுது அப்படின்னாலே நமக்கு உடம்புல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ அது அனைத்துமே தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இது அனைத்திற்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்கும். உதாரணத்திற்கு வந்து எம்ஆர்பிக்கு மேலே ஒத்த பைசா கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். ஆனால் இன்றைக்கு அப்படியே நடக்குது? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எம்ஆர்பிக்கு மேலே தான் வந்து அமௌண்ட் வச்சு தான் அனைத்திலுமே விற்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் போனால் அது மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அப்படின்னு பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய விஷயத்த உதாரணத்துக்கு எடுத்தாலே அது வந்து எம்ஆர்பிக்கு மேலே விற்கப்படக்கூடிய தொகையாக தான் இருக்குது. அது மேலேயுமே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய குரலாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே செயல்பட்டதாக தெரியல. அதுக்கான வீடியோஸும் வந்து நிறைய போய்கிட்டு தான் இருக்குது. மக்கள் பரவலாக பேசக்கூடிய விஷயமாகவும் இது இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் முறையிடுவீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் பிரதானமாக பிறகுதுங்க. ஏன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க? மக்கள் வந்து ஏன் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, நமக்கு ஒன்றும் சும்மா யாருமே வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. இதே அரசியல்வாதிகள் சும்மா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பணம் கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இந்த ஓட்டு எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் பணம் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய சுயநலத்திற்காகத்தான், அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஓட்டு வாங்குறாங்க. நாங்கள் வந்து செல்வந்தராக வாழ்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. மக்களை ஏமாற்றி இது போன்ற காசை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை. இது வந்து மக்களாகிய நாம் புரிஞ்சுக்கிட்டு காசே வாங்கினாலும் வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது கரெக்டாக வந்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. மக்கள் வந்து ரொம்ப அப்படியே சத்தியவான்களாக இருக்காங்க. காசு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கே தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுடைய ஜனநாயக கடமையை சரியாக செய்யுங்க. அரசியல்வாதிகள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காகத்தான் அவங்களுடைய வாக்குறுதிகளை சரியாக செயல்படுத்தாமல் தங்களின் ஆட்சியை பற்றி பெருமை பேச முடியாம மக்களுக்கு வந்து பணம் கொடுத்து ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறத வந்து பண்றாங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. நீங்க போய் சாதாரணமா ஒரு அரசியல்வாதி கிட்ட பணம் கேளுங்க, ஏதோ ஒரு அவசரத்துக்கு கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. எதனால இப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் வந்து அவங்களுக்கு தேவை ஓட்டு, மக்களுடைய ஓட்டு. நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜெயிச்சு 5 வருஷத்துக்கு ஆட்சி ஆளுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க கொடுத்த இந்த பணம் எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை விட பல்மடங்கு வந்து அவங்க சம்பாதிக்கக்கூடிய அவங்க தான் வந்து தங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே உங்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்க வரைக்கும் இது போல ஓட்டுக்கு வந்து கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுத்தாலும் வாங்காதீர்கள். பணம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. ஏன் விஜய் அவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பணத்தை தூக்கி எறிந்து விட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவராகத்தான் இப்போது விஜய் அவர்கள் பார்க்கப்படுகிறார். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனுஷன் அரசியல்ல வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் அரசியலுக்கே வராங்க. இவர் வந்து பணம், தன்னுடைய வருமானம் அப்படிங்கிறது வந்து கோடிகளில் இருக்கு.
ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து 3 படங்கள் நடிச்சாலே அவருக்கான வருமானம் பல கோடிக்கு வந்து அவர் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்க நேரத்தில் அவர் ஏன் இந்த பணத்தை கூட துச்சமாக நினைத்து விட்டு இங்க அரசியல் மக்கள் சேவைக்காக வர்றாரு அப்படின்னா, அவருக்கு அந்த பணம் பெரிய பொருட்டாக இல்லை அப்படிங்கிறது அவரும் சொல்லிட்டு இருக்காரு. மக்களாகிய நமக்கும் தெரியும் அவருடைய வருமானம் என்ன ஒரு படத்துக்கு அப்படிங்கிறது. அந்த பணத்தை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து நான் படம் நடிக்க மாட்டேன், நான் மக்கள் பணியில ஈடுபடுறேன், நான் வந்து மக்கள் பணிக்காக வந்து சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வர்றாரு அப்படின்னா அவரை வந்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணி இது பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல அரசியல் அப்படிங்கிறது அமையும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், பணத்தை கொடுத்து ஓட்டை பறிப்பவர்கள் நல்லவர்களா, பணம் தேவையில்லை பணம் கொடுக்க மாட்டேன் நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நன்மையை செய்வாரா உங்களுக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு யோசிச்சு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கும் விதமாக ஓட் பண்ணுங்க. அனைவரும் ஓட் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.